சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோர் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட இருப்பதால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அது பற்றிய கூடுதல் கள நிலவரங்களை அங்கிருந்து பதிவு செய்கிறார் செய்தியாளர் பழனிவேல். சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை டெல்லி உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கர்நாடகா உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்து கீழமை நீதிமன்றமான குன்கா தலைமையில் வழங்கப்பட்ட தீர்ப்பை உறுதி செய்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பின்படி குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய 3 பேர் தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்க நிலையில் குற்றவாளியான 3 பேரும் உடனடியாக பெங்களூர் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும், சரணடைய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த உத்தரவை அடுத்து கர்நாடக மாநிலத்தில் தற்பொழுது 3 சரணடைவதற்கான நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொத்து குவிப்பு வழக்கு நடைபெற்ற சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் அறை எண் 48 நிலம் தொடர்பான வழக்கை விசாரிக்கக்கூடிய அசோக் நாராயணா நீதிபதி முன்பு இந்த 3 சரணடைய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கான உத்தரவை சிட்டி சிவில் நீதிமன்றத்தின் பதிவாளர் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டிருக்காரு. குற்றம் சுமத்தப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் சரணடைய வருவதையொட்டு சிட்டி சிவில் நீதிமன்றத்தை சுற்றி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் 3 சரணடைந்த பின்பு அவர்களுக்கான விடுதலை ரத்து செய்யப்பட்டு தண்டனை உறுதி செய்யப்பட்டதற்கான ஆணையில் நீதிபதி கையொப்பமிடுவார். அதன் பின்பு கர்நாடகா போலீசாரிடம் அவர்களை ஒப்படைக்கப்படுவார்கள். அவர்கள் பரப்பு நகராகத்தில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலைக்கு அழைத்து அங்கு சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் பரப்பு நகராக பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. சிட்டி சிவில் நீதிமன்றத்தை சுற்றியும் தற்பொழுது போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழகத்திலிருந்து அதிமுகவினர் ஏராளமானோர் பெங்களூர் வரக்கூடும் என்ற நோக்கில் தமிழக எல்லையான அத்திப்பள்ளியிலும் தற்பொழுது போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. ஒருவேளை அதாவது உச்சநீதிமன்றம் 10 மணி நேரம் அல்லது 12 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற எந்த ஒரு உத்தரவும் இதுவரை பிறப்பிக்கப்படவில்லை என்று தெரிகிறது. காலக்கெடுக்குள் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் சரணடையாவிட்டால் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அசோக் நாராயணன் தலைமையிலான நீதிபதி அவர்கள் கருத்தில் கொண்டு இவர்களுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்கிற நோக்கில் தற்பொழுது கர்நாடகா மாநில சிட்டி சிவில் நீதிமன்றத்திலும் பரப்பு நகராகத்திலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக பரப்பு நகராகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜலீல் அகமதுடன் பழனிவேல்.